அந்த தம்பி இருக்கிறாப்லையே மைனர் அப்படிங்கிறவரு, அவன ஒரு நாத்திகன். அவன் வந்து ஒரு முறையற்ற பேச்சு பேசுகிறவன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கேலி, கிண்டல், நையாண்டி, நக்கல்னு ஒரு கேவலமான தன்மையிலே சில விஷயங்களை எக்ஸ்போஸ் அவர் அவர் இதுல இருந்துட்டா பரவாயில்ல. தேவையில்லாம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அந்த தம்பி நுழையிறதே முதல்ல தப்பு. உனக்கு கடவுளை குறித்ததான அறிவில்ல. ஒரு மூடத்தனத்தில, முட்டாள்தனத்தில இருக்கிற. அப்ப எதையுமே தெரியாம கிறிஸ்டியானிட்டிய குறித்து தவறா அதுல எல்லாம் ஒரு தவறான சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. இயேசுவையே காப்பாத்திக்க முடியல. உனக்கு தெரியுமாப்பா அந்த சத்தியம்? கடவுள் நம்ம மேல இந்த மனுக்குலத்தின் மேல அன்பு வச்சு என்ன செஞ்சாரு? அந்த அன்பை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவர்கள் தான் இந்த மண்ணுக்கு வந்து இன்னைக்கு அவர் படிக்கிறதுக்கும் காரணமா இருந்தது கிறிஸ்தவர்கள் தான். இந்த வேதத்தை கொண்டு வந்து மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கக்கேடாக இருந்த இந்த இந்தியாவிலே அநேக தவறுகள் பெண்கள் படிக்க அனுமதி இல்லை. முதல்ல இங்க வந்து பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை கட்டினது யாரு? பொட்டுக்கு கட்டி விடுதல் முதற்கொண்டு உடன்கட்டை ஏறுதல் என்கிற மூட பழக்கம் முதற்கொண்டு அதற்கெல்லாம் போராடினவர்கள் யாரு? எல்லாருக்கும் கல்வி என்று கொண்டு வந்தது யாரு? இப்ப கூட ஸ்டெயின் சுவாமி அப்படிங்கிறவர் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அந்த உறிஞ்சி தமிழர் கூட கிடைக்காம கடவுளுக்காக என்ன செஞ்சாரு? அந்த மக்களுக்காக வாழ்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. அது அவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் யார்? இப்படி தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வேதத்தை தூக்கினவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு அரும்பாடு பட்டிருக்கிறாங்க. சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இத வந்து நீ நகைச்சுவையா பேசும்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரியல. எங்க சபைக்குள்ள இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நாங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம். இதை பாருங்க, இதை பார்க்காதீங்க, இதை செய்யுங்க, செய்யாதீங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நகைச்சுவையை பேசுறது எவ்வளவு ஒரு மடத்தனமான பேச்சு. அதே மாதிரி அவருடைய பழைய ஒரு வீடியோக்களை கூட பார்க்க நேர்ந்தது. அதுல ஒரு பாஸ்டர் இப்படித்தான், சபையில பெண்கள் வரும்போது டிஷர்ட் போட்டுட்டு வராதீங்க, ஜீன்ஸ் போட்டுட்டு வராதீங்க, லெக்கின்ஸ் ரொம்ப இறுக்கமாக உங்களுடைய அந்த கால் தொடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு நீங்க உடுத்திட்டு வராதீங்கன்னு ஒரு உடைகளை பத்தி அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. இது இயல்பான ஒன்றுதான். அதை நக்கல் அடிக்கிறது, நையாண்டி அடிக்கிறது, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிறது அவங்க உரிமை. நீ என்ன போதிக்கிறது? ஐயா, நாங்க போதகர்கள் அதுக்கு தான் இருக்கிறோம். ஒரு ஆசிரியர்னா மாணவர்களை ஒழுக்கப்படுத்த தான் செய்வாங்க. ஒரு பெற்றோர்னா தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த தான் செய்வாங்க. நாங்க ஒரு கடவுளுடைய பணியாளர்னா எங்க திருச்சபையில தேவனை ஏற்றுக்கொண்டவங்களை, வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்களை நாங்க அவங்களை நெறிப்படுத்துவோம், அவங்களுக்கு எதை செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம். அதையெல்லாம் கிண்டல் பண்றதுக்கு நீங்க யார் தம்பி? அப்ப பெண்கள்லாம் அரைகுறையா ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வருவாங்க, நீங்க பார்த்து ரசிக்கணும் அதை. அதுக்கு தான் பெண்கள் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு பெண்களை என்ன செய்றீங்க? தவறா மிஸ்யூஸ் பண்றதுக்காண்டி நீங்க முயற்சி பண்றீங்க. அதை நீங்க நல்லா எங்க பிள்ளைகளுக்கு நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கப்பா, அப்படி எல்லாம் வந்து போடாதீங்க அப்படின்னு சொன்னா உடனே அது தப்பு, பெண்கள் சுதந்திரத்திலே நாங்கள் தலையிடுகிறோம், பூமரு அது இதுன்னு அறவேக்காட்டுத்தனமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பேசிக்கிட்டு இருக்கிறீங்க.